எஸ் மக்களே, இப்போ தான் லைவ் பக்கம் போன உடனே ஒரு சம்பவத்தை பற்றி வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய வீடியோக்களில் சொல்கிறது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு தோன்றதை நான் பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வேறு மாதிரி தோணலாம். அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் அதுக்காக என்னுடைய கருத்தை நான் மாற்றிக்க முடியாது. உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லலாம். ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு எப்பயுமே ரெடி. நீங்கள் ஹெல்த்தியாக ஆர்கியூ பண்ணுற மாதிரி கமெண்ட் போட்டிங்கன்னா நானும் கண்டிப்பாக போடுவேன். என் பக்கம் நியாயத்தை நான் சொல்கிறேன், உங்கள் பக்கத்து நியாயத்தை நீங்கள் சொல்லலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் அது டீசெண்டாக இருக்கிற வரைக்கும் என்னைய பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் உரிமை இல்லை. உங்கள் கருத்தை நீங்கள் எப்படி பகிர்ந்துக்கிறீங்களோ அதே மாதிரி என் கருத்தை நான் பகிர்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. எனக்கு தோன்றதை தான் நான் சொல்ல முடியும். அது என்னுடைய கருத்து மட்டும். நான் யாரையும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அப்ளை பண்ணலை. உங்களுக்கு என் கருத்தில் உடன்பாடு இல்லைன்னா தாராளமாக என் சேனல் பார்க்காம நீங்கள் விலகி போய்க்கலாம். என்னோடய கருத்தை மாற்றிக்க முடியாதுங்க. அது என்னோடய கருத்து. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டீசெண்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் தாராளமாக உங்களோட கருத்தை டீசெண்டாக சொன்னீங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, இப்போ அடுத்து இல்லைன்னா நான் ரிமூவ் தாங்க பண்ணணும், வேறு வழி இல்லை. நான் ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன், ப்ளீஸ் டீசெண்டாக பேசணுன்னா பேசலாம். ஓகேவா? இப்போ நம்ம ரம்யா ஜோ மயங்கி விழுந்துட்டாங்க போன்றிருக்கு. காலையிலேருந்து சாப்பிடல. சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்க வெளியில் வரல. இவங்க ஏதோ ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோன்னு பண்ணி கடைசியில் அவங்களோட ஆளே ஒருத்தங்க பாதிக்கப்படுற நிலைமை ஆகிப்போச்சு. மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்கள கொண்டு போய் மெடிக்கல் ரூமில் விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே எல்லோரும் சலன்னு கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் டீலக்ஸில் இருக்கிறவங்கள, பிக் பாஸில் இருக்கிறவங்க உங்களால் தான் ரம்யா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிற வேலையை கேட்கவே மாட்டேங்கிறீங்க, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, ஏதோ ஒரு வகையில் நாங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்படி இப்படின்னு வாக்குவாதம் போயிட்டுருக்கு. என்னவோ ஒரு பொண்ணு மயங்கி விழுந்ததுக்கப்புறமும் வாக்குவாதம் நடக்கிறது இந்த சீசனில் தான். பொதுவாக அந்த பொண்ணை பற்றி பேசுவாங்க. இவங்க என்னடானா யார் பெருசுன்னு இப்போயும் அடித்து காமின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் நம்ம மூணு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் இருந்ததுன்னா அந்த அப்டேட்டோடு நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச்.